வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ, நேற்றைக்கு சட்டமன்றத்தில் நடந்த ஒரு விஷயம் தான் நம்ம பேசப் போறோம். வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும், தங்கமணி அவர்களும் சட்டமன்ற வளாகத்துக்குள்ள ஒரு 15, 20 நிமிஷம் தனியா பேசியிருக்காங்க. அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே கசிந்தது. அங்க பார்த்தவங்க அவங்க கிட்ட போய் என்ன ஏதுன்னுலாம் கேட்கல யாரும். ஆனால் அங்க அவங்க தனியா பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு டீ டைமோ ஏதோ ஒரு டைம்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. அத கேள்விப்பட்ட நிருபர்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்கும்போது, அது ரொம்ப ஒரு மாரி வேகா பதில் சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவலா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது அண்ணாமலைக்கு எதிரான சதியா அப்படிங்கிற மாரிலாம் கூட பேசுறாங்க. பட் அத பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வானதி சீனிவாசன் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தில கலந்துக்கிட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதேபோல நம்ம தங்கமணி அவர்களும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களும் சந்திச்சுட்டாங்க. இந்த இடைவேளை நேரத்துல கேன்டீன் பக்கம் போவாங்கல்ல, அந்த மாரி போறச்ச வானதி சீனிவாசன் சிரிச்சுட்டு இருக்கீங்கன்னு எதோ கேட்டிருக்காங்க போல இருக்கு. அதேபோல அரசியல் நிகழ்வுகளை அன்அஃபிஷியலா பேசிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அ அது அன்அஃபிஷியலா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருக்காங்க. என்ன தகவல் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. என்ன என்ன தகவல் அவங்க பேசினாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் அண்ணாமலை பத்தி பேசியிருப்பாங்களோ? ஏன்னா அண்ணாமலையை அதிமுகவுக்கு சுத்தமா பிடிக்காது. வானதிக்கும் பிடிக்காது. எதிரிக்கு எதிரி நண்பன்ங்கிற மாதிரி அண்ணாமலையை பற்றி ஏதாவது பேசியிருப்பார்களோங்கிற ஒரு சந்தேகம் அ எல்லோருக்கும் எழுந்திருக்கிறது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க நிருபர்களை சந்திக்க வந்தபோது, அமைச்சர் தங்கமணி முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களோட பேசியிருந்தீங்களே, என்ன பேசுனீங்க? அப்படி நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏங்க போற வழியில யார்கிட்டயும் பேசிட்டு இருந்ததெல்லாம் வந்து, என்ன பேசுனீங்கன்னு கேட்டா என்னங்க அர்த்தம்? இது ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துற இடமாங்க அது? போற வழியில கேன்டீன் போற வழியில சும்மா பேசிட்டு இருந்தோம். அத போய் ஒரு பெரிய இதா இப்ப விடுதலை சிறுத்தை எம்எல்ஏ ஒருத்தர்ட்ட கூட தான் பேசிட்டு இருந்தோம். அதனால நாங்க 2 பேரும் கூட்டணி பேசுறோம்னு அர்த்தமா? இது கூட்டணி பேசுற இடமாங்க இது? அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவமா பேசியிருக்காங்க. அப்பொழுதும் வந்து நிருபர்கள் வந்து வேறு மாதிரி இவர் மேல கேட்டு பார்த்துருக்காங்க. அண்ணாமலைக்கு எதிரான சதியா அப்படி இப்படின்னு ஏதோ கேட்டிருக்காங்க. அண்ணாமலைக்கும், வானதிக்கும் கொஞ்சம் ஆகாது தான். பட் அதனால இவ்ளோ ஓப்பனாலாம் உட்கார்ந்து பேச மாட்டாங்கல்ல. அப்படியே இருந்தா கூட. ஸோ அதனால ஜெனரலா பேசிட்டு இருந்திருப்பாங்க. என்ன நலம் விசாரித்திருப்பார்கள். அவ்வளவுதான் அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு மாரி இது பண்ணிட்டாங்க. ரொம்ப அவங்க நோண்டி நோண்டி நிருபர்கள் கேட்கவே என்ன பண்ணாங்கன்னா, "ஏங்க சர்க்கரை இது டீல சர்க்கரை அதிகமா போட்டாங்கன்னு பேசியிருந்தாங்க. போங்க விடுங்க. போய் வேலைய பாருங்க போங்க" அப்படின்ட்டு அந்த அம்மா கிளம்பிட்டாங்க. ஸோ வானதி சீனிவாசனும், தங்கமணியும் என்ன பேசி இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து ஒரே மாவட்டம் தான். பக்கத்து பக்கத்து தொகுதிகள். அதனால உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க ஏதாவது எம்பி எலக்ஷன் நிக்க போறீங்களா? என்ன ஏதுன்னு பேசியிருப்பாங்க. அதேபோல அண்ணாமலையை பற்றி பேசியிருந்தாலும் பேசியிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா தங்கமணிக்கும் அண்ணாமலை பிடிக்கலங்கிறது தான் உண்மை. ஏன்னா அதுதானே அதிமுகல இருக்க யாருக்குமே பிடிக்கலங்கிற மாரி தானே போயிட்டு இருக்கு. ஸோ இதுல ஏதாவது குழப்பங்கள், கூட்டணி பிரச்சனைகள் ஏதாவது பேசப்பட்டதா அப்படின்னு தெரியல. ஒருவேளை வானதி சீனிவாசன் எம்பி எலக்ஷன் நிக்க போறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அது கண்டிப்பா அவங்க நிக்கலங்கிறது தெரிஞ்சாச்சு. அதேபோல எல் முருகன் வந்து மாநிலங்களவை மத்திய பிரதேசம் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவரும் ஊட்டி ஊட்டியில நிக்கல. அண்ணாமலையும் தேர்தல்ல நிக்கல. ஸோ இப்படி முக்கியமான தலைகள் யாருமே எலக்ஷன்ல இந்த வருஷம் நிக்கல. ஏன் நிக்கலன்னா தோல்வி பயமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. பட் யாரும் நிக்கல அப்படிங்கிறத வானதி சீனிவாசனும் எம்எல்ஏ பதவியே போதுங்க எனக்கு. அப்படிங்கிற மாரி எம்பி சீட்லாம் அவங்க பெருசா ஆசைப்படலங்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து இல்ல, இல்ல இந்த தடவ ஜெயிச்சா அமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அப்படிங்கிற மாரிலாம் கூட சில தகவல்கள் வருது. ஸோ என்ன நடக்கிறது? ஏது நடக்கிறது? என்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். பாஜகவோட மாநாடு பல்லடத்துல வரும் 25ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அதுல எந்தெந்த கூட்டணி கட்சிகள்லாம் வரப்போறாங்க அப்படிங்கிறது அண்ணாமலையோட பவர் தெரியும் அன்னைக்கு தான். வரும் 25ஆம் தேதி பல்லடத்துல நடக்க போகுது. வர்ற ஞாயித்துக்கிழமை இல்லாம அதுக்கு அடுத்த ஞாயித்துக்கிழமை. இன்னைக்கு என்ன தேதி 15 இல்லையா? வர சண்டேல அதுக்கு அடுத்த சண்டே. அ அதாவது தேர்தல் பரப்புரை முதலாக தமிழ்நாட்டுல முதல் இடத்துல பல்லடத்துல மோடி அவர்கள் பேசப் போறாரு. ஸோ அவர் என்ன பேசப் போறாரு? என்ன நடக்கப் போகுது? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ வானதி சீனிவாசன் அதுக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலையோட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மாரி தகவல் எல்லாம் வரும்போது கொஞ்சம் அரசல் புரசல் அண்ணாமலைய பத்தி அவங்க என்ன பேசினாங்களோ அப்படிங்கிற மாரி ஒரு சந்தேகம் எழுகிறது எல்லோருக்கும். பார்ப்போம். ஏதாவது பேசியிருந்தா வெளியில வராமல போயிட போகுது. ஸோ அப்போது நம்ம விரிவாக பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.